பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமசிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ரொம்ப நல்லா இந்த பாட்டு. ஸ்ரீ கிருஷ்ணா சார், நான் லேட்டா வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் வாசவி ஜி, ரொம்ப அருமையான பாட்டோட நீ கார்த்தி. தேங்க்யூ தேங்க்யூ. வள்ளலார் நித்யஸ்ரீ பாடிருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல அந்த வாய்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அவன் நித்யஸ்ரீ தான் சார். நித்யஸ்ரீ தான் சார். ஜெயஸ்ரீகிருஷ்ணா சார் சொல்லலாமா? சொல்லுங்கம்மா. கர்மண்ய கர்ம பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருத்ஸ்ன கர்மகிருத் பிரஹ்மார்ப்பணம் பிரஹ்மஹவிர் பிரஹ்மாக்னௌ பிரஹ்மணாஹுதம் பிரஹ்மைவதேன கந்தவ்யம் பிரஹ்ம கர்ம சமாதினா. பத்தாவது அத்தியாயத்துல இருக்கும். கடைசி 3 ஸ்லோகங்கள் பாக்கி இருக்கும். 39 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் 40, 41, 42 புஷ்பிகா சொன்னா இந்த அத்தியாயம் முடிஞ்சிடும். ரொம்ப மெய்சிலுக்க வைக்கிற அத்தியாயம் இது. அவ்வளவு அழகா பகவான் தன்னோட விபூதிகளை வர்ணிச்சு அதுல இருக்கிற சின்ன சின்ன சிந்தனைகளை நம்ம கொடுத்து, ஆன்மீக வித்யாதான் வித்யாகள்லயே நான் சிறந்ததா பார்க்கணும். என்னோட விபூதி என்னன்னா வித்யைகளில் ஆன்மீக வித்யா அப்படிங்கிற அந்த ஆன்மீக வித்யா அந்த பாதையில் நம்ம நடந்துட்டு இருக்கோம். அப்படியே பக்தியில மூழ்கிட்டோம்னா இதே ரூட்ல போயிட்டு பக்தியில மூழ்கிட்டோம்னா நமக்கு எல்லாரோட நோக்கம் பகவான் பாதங்களை அடையணும். அதுக்கான சரியான வழி இதுதான். ஸோ அந்த வழியில பகவான் தன்னோட விபூதிகள்லாம் சொல்லி முடிக்கிறார். கடைசியில அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரிச்சுட்டு அதை வச்சுன்னு என்ன பண்ணணுங்கிறதும் பகவான் சொல்ற இன்னையோட ஸ்லோகங்கள்ல பிரார்த்தனையோட ஆரம்பிக்கலாம்.
तेषां सततयुक्तानां भजतां प्रीतिपूर्वकं ददामि बुद्धियोगं तै येन मामुपयान्ति ते अहमात्मा गुडाकेश सर्वभूताश्रयस्थितः अहमादिश्च मध्यं च भूतानामन्त एव च. நீங்க 31வது ஸ்லோகம்ல இருந்து 39 ஸ்லோகங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு 2 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். जय श्री कृष्ण सर. पावनः पवतामस्मि रामशस्त्रभृतामहम् झषाणां मकरश्चास्मि स्रोतसामस्मि जाह्नवी सर्गाणामादिरन्तश्च मध्यं चैवाहमर्जुन अध्यात्मविद्या विद्यानां वादप्रवदतामहम् अक्षराणामकारोऽस्मि द्वन्द्वः सामासिकस्य च अहमेवाक्षयः कालो धाताहं विश्वतो मुखः मृत्युः सर्वहरश्चाहमुद्भवश्च भविष्यताम् कीर्तिश्रीर्वाक्च नारीणां स्मृतिर्मेधा धृतिः क्षमा बृहत्साम तथा साम्नां गायत्री छन्दसामहम् मासानां मार्गशीर्षोऽहमृतूनां कुसुमाकरः द्यूतं छलयतामस्मि तेजस्तेजस्विनामहम् जयोऽस्मि व्यवसायोऽस्मि सत्त्वं सत्त्ववतामहम् वृष्णीनां वासुदेवोऽस्मि पाण्डवानां धनञ्जयः मुनीनामप्यहं व्यासः कवीनामुशना कविः दण्डो दमयतामस्मि नीतिरस्मि जिगीषताम् मौनं चैवास्मि गुह्यानां ज्ञानवतामहम् यच्चापि सर्वभूतानां बीजं तदहमर्जुन न तदस्ति विना यत्स्यान् मया भूतं चराचरम्. என்ன இல்லாம ஒரு அசையும் அசையாத உயிரினும் இருக்க முடியாது அப்படின்னு பகவான் சொல்றார். அதை சொல்லிட்டு அவரோட எல்லா திவ்ய விபூதிகளும் சொல்லி முடிச்சுடுறார். அடுத்த ஸ்லோகம் 40வது ஸ்லோகத்துல மன்னிக்கணும் சார், உங்களோட வால்யூம் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டாலும் உதவியா இருக்கும். குறைவா இருக்க மாதிரி இருக்கு. அப்படியா? சரி, கொஞ்சம் கத்தி பேசுறேன். நோ ப்ராப்ளம்மா. ஸோ பகவான் போன ஸ்லோகத்துல என்ன இல்லாம ஒண்ணுமே ஒரு அசையும் அசையாத உயிரினம் இருக்க முடியாது, எல்லா உயிரினங்களின் விதை நான் தான் அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகம் 40வது ஸ்லோகத்துல இந்த டாபிக்கை முடிச்சுட்டு பகவான் சொல்றார், என்னோட விபூதிகள்லாம் சொல்றதுக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படிங்கிறது கிளியரா இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இதுதானா அவரோட விபூதிகள், இதை தவிர வேற ஒண்ணும் இல்லையா அப்படின்னு இல்லை. நான் இன்னும் எவ்வளவு வேணாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம், அதுக்கு முடிவே கிடையாது
அப்படின்னு 40வது ஸ்லோகத்தில் சொல்றார். நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷ துத்தேஷத ப்ரோக்தோ விபூதேர்விஸ்தரோ மயா. ந இல்லை, அந்தோ முடிவு, அஸ்தி உண்டு, மம என், திவ்யானாம் தெய்வீகமான, விபூதினாம் மகிமைகள், ரூபங்கள், பரந்தப அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். ஏஷ இந்த, து ஏனென்றால், உத்தேசத்தக உத்தேசமாக, புரோக்தோ கூறப்பட்டது, விபூதேஹே என் ரூபங்களை பற்றி, விஸ்தரோ விவரமாக, மயா என் அவன் சொல்ற என் தெய்வீக ரூபங்களுக்கு ஓர் முடிவே இல்லை. ஏனென்றால் என் ரூபங்களை பற்றி என்ன கூறப்பட்டதோ அது ஒரு உத்தேசம், ஒரு உதாரணம்தான் அப்படின்னு பகவான் கிளியரா சொல்லிடுறார் இந்த ஸ்லோகத்துல. ஒரு க்ஷணமா பார்க்கலாம். நாந்தோஸ்தி மம திவ்யானாம், நாந்தோ நாமிதாக, தோஸ்தி தோ நடுவில் இழுத்து சொன்னா தோஸ்தி மம திவ்யா, திவ்யா தீமிராக திவ்யானாம் விபூதீனாம், விபூதி பூதி ரெண்டுமே நடுவில் எழுத்துகள், விபூதீனாம் பரந்தப ஏஷ, ஏ தொண்டையிலேருந்து ஏஷ இல்ல, ஏஷ துத்தேஷத ப்ரோக்தோ, துத்தே ரெண்டு தான் இருக்கு, துத்தேஷத ப்ரோக்தோ, தப்ரோ ப்ரோ மேல ஒரு ஆகாத் கொடுத்து, தோ ரெண்டுமே நடுவில் எழுத்துக்கள், ஏஷ துத்தேஷத ப்ரோக்தோ விபூதேர், விபூதே ரெண்டுமே நடுவில் எழுத்துக்கள், அதுக்கப்புறம் ரப்பார் கொடுத்து விபூதேர் விஸ்தரோ மயா. கலாஜி नान्धोऽस्ति मम दिव्यानां विभूतीनां परन्तप एष तुद्देशतः प्रोक्तो विभूतेर्विस्तरो मया. பியூட்டிஃபுல்லி. சம்டைம்ஸ் இந்த தேர்டு ஆயிடுறது, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். நான் தோதான் நான் தோ மாதிரி கேட்டது மாதிரி கொஞ்சம் ஓகே, ரெண்டாவது மாதிரியா? ரெண்டாவது மாதிரி கேட்டது. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மம திவ்யானாம் விபூதீனாம், என்னோட திவ்யமான விபூதிகள், திவ்யமான அப்படிங்கிற பகவான் எல்லா இடத்துலயும் தன்னோட விபூதிய திவ்யமான விபூதி அப்படிதான் சொல்றார். அர்ஜுனனே கேட்கறச்சு உன் திவ்யமான விபூதிகளை பத்தி சொல்லு அப்படிதான் சொல்றார். ஏன்னா திவ்யமானது அப்படின்னா கண்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில அது படும், மனசுல அப்படியே தாங்கின்னு இருக்கும், அதுதான் திவ்யமானது. திவ்யமா பாடுறா அப்படிங்கிறா, எவ்வளவு திவ்யமா பாடுறா அப்படிங்கிறா. அப்ப இந்த பாடுறதுல என்ன தெய்வீகம் இருக்கு? அவ யாரோ ஒரு மனுஷா பாடுறா, அதுல என்ன தெய்வீகம் இருக்குன்னா அது நமக்கு எங்கேயோ ஒரு ஃப்ரீக்வன்சில டச் பண்ணி எங்கேயோ இது இந்த உலகத்துக்கு மேல் எடுத்துன்னு போயிடுறது. ஒரு டிஸ்டிங்டிவ் குவாலிட்டி, அந்த குவாலிட்டி கேட்ட உடனே அந்த மாதிரி ஒரு அது கண்களுக்கும் தெரியும், காதுகளுக்கும் தெரியும், உணர்வுகளுக்கும் தெரியும், எல்லா இடத்துலயும் ஒரு திவ்யமான ஒரு ஃபீலிங் வந்தது அப்படின்பா. அந்த காத்து வரைச்சே ஒரு திவ்ய ஃபீலிங் வருது, அந்த கோயில் பக்கத்துல போறச்சே ஒரு திவ்யமான ஒரு ஃபீலிங் வருது. அதுக்கு அர்த்தம் சொல்றது ரொம்ப கஷ்டம், ஆனா நமக்கு அது தெரியும் அது என்ன அப்படின்னு. சோ பகவான் மம திவ்யானாம் விபூதினாம் அப்படிங்கிறார். ஏன்னா பகவான்கிறது திவ்யங்களிலே சிரேஷ்டமானவர் பகவான். திவ்யமான ஒரு விஷயம் இருக்குன்னா அதுலயும் சிரேஷ்டமானவர் பகவான்.
அவர் சொல்ற, சோ அவர்கிட்ட என்ன வருதோ அது எல்லாமே திவ்யமாக இருக்கும், எல்லா விபூதிகளும் திவ்யமாக இருக்கும். அண்ட் பகவான் என்ன சொல்ற, எல்லாத்துலயுமே நான் தான் அப்படிங்கிற. சோ உலகத்துல என்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே திவ்யமான விஷயங்கள் தான். ஆனா நமக்கு சில விஷயங்கள் திவ்யமா படும், சில விஷயங்கள் திவ்யமா படாது. பகவான் இப்ப வந்து தனக்கு தன்னோட விபூதி உனக்கு சொல்றதுக்கு, அர்ஜுனனுக்கு எது திவ்யமா படுமோ அது அவருக்கு தெரியும். அதனால இந்த இந்த விபூதிகளை அவர் சொல்றார். மம திவ்யானாம் விபூதினாம். இது எல்லாமே திவ்யமான விபூதிகள். இதெல்லாம் அவருக்கு ஏன் சொல்றாருன்னா, ஏன்னா அர்ஜுனனுக்கு ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு கியூரியாசிட்டி, நான் என்ன மாதிரி உன்னை பார்த்தா உன்னை அனன்யமா பார்க்க முடியும்? அனன்யமா பார்க்க முடியும் அப்படின்னா, அனன்யமா பகவானையே பார்த்துட்டானா எனக்கு இருக்கிற இந்த ராக துவேஷம் எல்லாம் போயிடும். சோ அதுக்காக பகவான் வந்து தன்னோட திவ்யமான விபூதிகள் அவருக்கு சொல்றார். அது வந்து நான் தோஸ்தி, அதுக்கு வந்து அந்தமே கிடையாது. பகவான் முதல்ல சொல்ற, நான் உனக்கு விஸ்தாரமா எல்லாத்தையும் சொல்ல முடியாது, விவரங்களாதான் சொல்ல முடியும். அதே மாதிரி கடைசியிலையும் சொல்ற, இதெல்லாம் சொல்றதுல அந்தமே கிடையாது, எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். முன்னாடி ஸ்லோகத்திலையும் சொல்ற, பாகவத்துல என்ன சொல்லிருக்கார், இந்த இந்த உலகத்துல இருக்கிற இந்த டர்ட்டை கூட எண்ணிடலாம், எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் கூட எண்ணிடலாம். ஆனா பகவானோட விபூதிகளை எண்ணவே முடியாது. 2-3 ஸ்லோகங்கள் தியானேஸ்வரியிலேருந்து நான் சொல்றேன், ரொம்ப எனக்கு பிடிச்சது. அதனால எவ்வளவு அழகா ஞானேஸ்வர், சந்த ஞானேஸ்வர், பைன் பர்ஜன்யாச்சியா தாரா வரி லேக கரவேல தனுர்தாரா காம் பிருத்வி சியா திருணாகுரா ஹோயிலட்டி. பகவான் சொல்றார், இந்த மழையில இருக்கிற துளிகளை உன்னால எண்ண முடியுமா? இல்லேனா பிருத்திவீச்சா திருணாங்குரா, பிருத்திவி பூமியில இருக்கிற இந்த புற்கள் இருக்கிற இந்த புல்கள்லாம் இருக்க அந்த புல்லோட விதைகள் எவ்வளவு இருக்குன்னு உன்னால எண்ண முடியுமா? உன்னால நிச்சயமா அதை சொல்ல முடியுமா அப்படிங்கிறார். அப்புறம் பை மகோதீச்சியா தரங்கா व्यवस्था धरू नये जेवीगा தேவி மாஜியா விசேஷலிங்கா நாஹி மிதி. மகாசாகரத்துல மகோதீச்சியா, மகாசாகரத்தோட இருக்கிற தரங்கா, அதுல இருக்கிற அலைகள், அதை எண்ண முடியுமா உன்னால? அதோட எண்ணிக்கை உன்னால எப்படி நம்மளால எண்ண முடியாதோ அதன் போல தேவி மாஜியா விசேஷலிங்கா, அது மாதிரி என்னோட விபூதிகள் நாஹி மிதி, அதை எண்ண முடியாது. ஏஷி யாஹி சாத் பஞ்ச பிரதானா விபூதி சாங்கித்லியா துஜ அர்ஜுனா, तो हा उद्देश जो गामना आहाच गमला. என்னோட முக்கியமான விபூதிகள் அதே எண்ணிக்கை இல்லாத இருக்கு. ஆனா நீ கேட்டியே, அதனால உனக்கு 7-5 பிரதானா 75 விபூதிகளை நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஆனா இதெல்லாம் சின்ன சின்னதா உனக்கு சொல்றதுனால எனக்கு மனசுக்கு இது ஒன்றும் பெருசா படல அப்படின்னு பகவான் சொல்ற. அது மாதிரி மம திவ்யானா விபூதினாம் நாந்தோஸ்தி ஏஷா துத்தேசத புரோக்தோ விபூதேர் விஸ்தரோ மயா. சோ அர்ஜுனனுக்கு எது படுமோ அதை மட்டும் நான் சொல்லிருக்கேன்.
ஆனா பகவான் சொல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப குறைச்சலானதுதான். ஏன்னா என்னோட விபூதிகள் எண்ட்லெஸ், கணக்கே இல்லை. பகவான் வந்து 7வது அத்தியாயத்துல தன்னோட 17 விபூதிகள் சொன்னார். 8லேருந்து 12வது ஸ்லோகத்துக்குள்ள. 9வது அத்தியாயத்துல 37 தன்னோட விபூதிகளை சொல்றார். இந்த 7வது அத்தியாயத்துல சொன்னது வந்து காரணம், எதனால இந்த எதெல்லாம் இந்த திவ்ய விபூதிகளை காமிக்கிறதோ அப்படின்னு. 9வது வந்து அத்தியாயத்துல சொல்றது வந்து இந்த காரணம், இந்த காரணத்தோட எஃபெக்ட் பத்தி சொல்றார். இந்த மாதிரி முதல்ல காரணம் பத்தி சொல்ற, காரணத்தோட எஃபெக்ட் பத்தி சொல்றார். அப்புறம் மனுஷாலா சொல்றார். இதெல்லாம் 25 விபூதிகள் மனுஷாலா சொல்றார். இவ்வளோ விபூதிகளை பகவான் வந்து கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்கார். அதெல்லாம் சொல்லியிருக்கிறதுல நமக்கு என்ன தெரியறதுன்னா, எல்லாமே பகவான் தான், எல்லாத்துக்குமே பகவானோட ஒரு விபூதி தான், எல்லாமே பகவானோட ஒரு பகவானின் பொருள் தான், எல்லாமே பகவான் தான் அதை கிரியேட் பண்ணிக்கா, பகவான் தான் அதுக்குள்ளேயும் இருக்கா அப்படின்னு. அதுல நமக்கு எது அது பிடிக்கிறதோ அதோட நம்ம அட்ராக்ட் ஆயிக்கலாம். இதெல்லாம் விபூதிகள் அவரை நமக்கு ஏன் சொல்றதுன்னா, இதை நீ பார்த்துக்கோ, அது உனக்கு வந்து அந்த ஸ்பெஷலான திவ்ய உணர்வு கொடுக்கும், அதனால நீ என்கிட்ட பக்தி அடையலாம் அப்படின்னு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு சுகானுபாவத்துக்கு பின்னாடி, சுகானுபாவத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கு பின்னாடி அலைய ஆரம்பிச்சிடுறோம். அந்த ராகத்தை வளர்க்கறமே தவிர இந்த பக்தியை வளர்க்கறது இல்லை. இந்த பக்திக்காக பகவான் இதெல்லாம் சொல்றாரு. பக்தி வராம நம்ம வந்து அது எவ்வளவு நல்லா இருக்கு, இது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு அதுக்கு பின்னாடி அதோட அழகை பார்த்துட்டு இருக்கும், அதுக்குள்ள இருக்கிற பகவானை பார்க்கறது. ஸோ அந்த மாதிரி அதோட ஒரு அட்டாச்மெண்ட் வர ஆரம்பிச்சுன்னா அப்புறம் நம்மளால பகவானை பார்க்க முடியாது. ஆனா பகவான் இந்த விபூதியில பார்த்துட்டு பகவான் எல்லாத்துலயுமே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா உயிரினங்களையும் நம்ம பகவானை பார்க்க முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு பகவான் எல்லார்ட்டையுமே வந்து பகவானை பார்த்தோம்னா நமக்கு வந்து எல்லார்ட்டையும் ஒரு அன்பு வரும், எல்லாமே ஒன்னா தெரியும், சமத்துவம் வந்துடும். பாகவதத்துல ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை பார்த்தேன். நரேக்ஷ்வ பீக்ஷ்ணம் மத் பாவம் பும்சோ பாவயதோ சிராத் ஸ்பர்தா சூயா திரஸ்காரா சாஹங்காரா வியந்திஹி. யாரு நரேஷு எல்லா மனுஷர்கள் யாரெல்லாம் அபிக்ஷானாம், அபிக்ஷ்ணாம் அப்படின்னா எல்லா க்ஷணமும் மத்பாவம் என் மேல மெடிடேட் பண்றாளோ, தியானம் பண்றாளோ, அவா வந்து மத்பாவம் என்னோட பாவத்தை பும்சாகா எல்லார்ட்டையும் எல்லார் மனுஷாலையும் பார்க்க முடியும். அந்த மாதிரி பார்த்தானா ஸ்பர்தா அசூயா திரஸ்காரா அகங்காரா, ஸ்பர்தானா காம்படிஷன், ரைவல்ரி, ஸ்பர்தா அது இல்லாம போகும். அசூயா ஒரு ஜெலசி, ஈஷாபாவம், திரஸ்காரா அவளை 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 திட்டுறது, அகங்காரா நம்மளோட ஒரு அகங்காரம், அதெல்லாம் வியந்திகி அழிஞ்சு போயிடும். ஸோ பகவான் வந்து இந்த ஸ்லோகம்லாம் இவ்வளவு சொல்றார். என்னோட திவ்ய விபூதிகள் அனந்தஷ்ட, அதுக்கு எண்டே கிடையாது. நான் ஏன் அதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா அதோட காரணம் இதெல்லாம்
வெறும் ஒரு உதாரணம் தான். இந்த உதாரணத்தை பார்த்துட்டு அதுல இருந்து என்னை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன்னா உனக்கு எப்பொழுதுமே அனன்யமா என்னை பார்க்க முடியும். அனன்யமா என்னை பார்க்க முடியும், எல்லாவற்றிலையும் என்னை பார்க்க முடியும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உன்னோட எல்லா அட்டாச்மெண்ட்ஸும், உன்னோட ராகம் தேசம் எல்லாம் அழியும். அதெல்லாம் அழிஞ்சதுன்னா என்கிட்ட பக்தி வரும். பக்தி வந்ததுன்னா சரணாகதியான ஒரு அனுபவம் வரும். அது வந்துன்னா நீ என்னை பார்க்க முடியும். அதுக்காக தான் இதெல்லாம் நான் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற. அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இதெல்லாம் நம்ம இப்ப இந்த காலத்துல நமக்கு சுக்கராச்சாரியா பத்தியும் வியாசரை பத்தியும் இவாளை பத்தி சொன்னா அவ்வளவா புரியாதே, அவ்வளவா நமக்கு அந்த தெய்வீகமான அந்த உணர்வு வராதே. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு அடுத்த ஸ்லோகல பகவான் சொல்றார், யத்யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவ வா தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். யத்யத் எதெல்லாம், விபூதிமத் மகிமையுடன், சத்துவம் வஸ்து, ஸ்ரீமத் செழிப்பு, ஊர்ஜிதம் சக்தி, ஏவ கூட, வா மற்றும், தத்தத் அவையெல்லாம், ஏவா மற்றும், அவகச்ச புரிந்து கொள், துவம் நீ, மம என், தேஜஹ சக்தி, அம்ச சிறு பகுதி, சம்பவம் தோன்றியது. பகவான் சொல்றார், அந்த மாதிரி உனக்கு எல்லாத்துலயுமே இந்த மாதிரி உனக்கு அதெல்லாம் பெருசா படலையா? நான் இந்த சொன்ன 82 விபூதிகளும் உனக்கு அவ்வளவா புரியலையா? அப்பவும் என்ன சொல்றேன்னா, எந்தெந்த வஸ்து மகிமையுடன் செழிப்புடன் மற்றும் சக்தியுடன் கூட இருக்கிறதோ அறிந்து கொள், அதெல்லாம் என் சிறு பகுதியில் இருந்து தோன்றியது அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு ஷர்மா பார்க்கலாம். யத்யத் விபூதி, யத்ய யமிரகத், யத்வி யமிரகத், யத்யத் விபூதி மத்சத்துவம், மத்ச மமிலகத், சத்துவம் 2 இத்து இருக்கு. யத்யத் விபூதி மத்சத்துவம் ஸ்ரீமதூர்ஜிதமேவ வா. ஸ்ரீமதூ, தூ நெடில் எழுத்து, அதுக்கப்புறம் ரஃபார் இருக்கு. ஸ்ரீமதூர்ஜிதமேவ வா தத்ததேவாவகச்சத்வம். தத்த அப்புறம் 2 த ஒரு இத்து அப்புறம் தத்த தேவாவ, வா நெடில் எழுத்து, தேவ் நெடில் எழுத்து, தேவாவகச்ச, கச்ச கமிதாகாத் கொடுத்து இச்சு அண்ட் ச வருது. கச்சத்வம் மம தேஜோம்ஷ, மம 2 ம, தேஜோ 2மே நெடில் எழுத்துகள். அப்புறம் அவும் வரணும், அனுஸ்வர் வருதுனால ஷக்கு முன்னாடி அவும் சொன்னா கரெக்டா இருக்கும். மம தேஜோம்ஷ சம்பவம், சம்பசமிதாகாத் கொடுத்து சம்பவம். राजी जी यद्विभूतिमत्सत्त्वं श्रीमदूर्जितमेव वा तत्तदेवावगच्छत्वं मम तेजोंश संभवम्. Thank you, sir. யத்யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமதூர்ஜித மேவவா. எதெல்லாம் உனக்கு செழிப்பாக, பிரில்லியண்டா, மகிமையுடன் மற்றும் சக்தியுடன் ரொம்ப அழகானது, ஆர் எந்த மாதிரியான ஒரு விஷயமும் உனக்கு திவ்யமா படுறதோ, அது ஒரு பொருளா இருக்கட்டும், ஒரு உயிரினமா இருக்கட்டும், ஒரு மனுஷாளா இருக்கட்டும், இதெல்லாம் என்னோட விபூதி, என்னோட அங்கத்திலேருந்து ஒரு சிறு துளி. தத்ததேவா கச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம்.
எல்லாம் என்னோட ஒரு துளியிலேருந்து வந்தது. என்னை தவிர வேற எங்கேருந்தும் இந்த விபூதி வரலை. எல்லா விபூதிகளும் என்கிட்ட தான் வந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோ. விபூதினா என்ன? எந்த ஒரு அழகான விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு சக்தி வாய்ந்த விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு செழிப்பான விஷயமா இருக்கட்டும், எதெல்லாம் உங்களுக்கு திவ்யமா உங்களுக்கு மனசுக்கு படுறதோ எது வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் என்னோட ஒரு அம்சத்திலேருந்து, சின்ன விஷயத்திலேருந்து வந்த விபூதி தான் என்பதை அறிந்து கொள். இப்ப நம்ம ரேடியோ கேட்கிறோம்னா ரேடியோலேருந்து சத்தம் இல்லை, அந்த எலக்ட்ரிசிட்டி வர்றதுனால தான் அதுலேருந்து தான் அது சத்தம் வருது. எலக்ட்ரிசிட்டியை பார்க்க மாட்டோம், ரேடியோவில் பாட்டை கேட்குறோம். இந்த ரேடியோ தான் அந்த பாட்டை கொடுக்கறதான்னு. ஒருத்தன் வந்து நல்லா பாடுறா அப்படின்னா, திவ்யமா பாடுறா அப்படின்னா, அந்த பாடகியோ அந்த பாடகர் தான் அந்த பாட்டு கொடுக்குறா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த பாடகியும் அந்த பாடகரோட அந்த திவ்யமான குரல் வந்து பகவானின் ஒரு விபூதி அப்படின்னு நினைச்சோம்னா எல்லாத்துலயுமே நம்ம பகவானை பார்க்கணும். ஏன்னா பகவான் சொல்ற எல்லாமே என்கிட்டேருந்து வந்தது தான் அப்படின்னு 8வது ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே என்கிட்டேருந்து வந்தது தான், எல்லாத்தோட பீஜமும் நான் தான். சோ எதெல்லாம் கேட்கறியோ, எதெல்லாம் அவனுக்கு திவ்யமா படுதோ, அழகான ஒரு விஷயத்த பாக்குறோமா, அதுல எவ்வளவு அழகா இருக்கு, அந்த அழகு வந்து பகவானின் ஒரு விபூதி அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா எல்லா இடத்துலயுமே நம்ம பார்க்க முடியாது. சோ நம்மளால இந்த பாக்கி பகவான் சொன்ன இந்த 80 சொச்ச விபூதிகள்ல நமக்கு அது தோணலையா, இது நமக்கு நம்மளால ரிலேட் பண்ண முடியலையா, பகவான் சொல்ல எல்லாத்துலயுமே நீ என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற. ஏன் பார்க்கணும் அப்படின்னா, அதை பார்த்தா உங்களுக்கு பகவான் நினைவு வரும். ஸோ எப்பொழுதுமே நீங்க பகவானை பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து யாராவது இந்தியா அப்படின்னா தாஜ்மஹால், நம்ம இந்தியால இருக்காதவா சொல்றேன், வெளியில போனா ஏன்னா இந்தியாவோட அழகு என்ன தாஜ்மஹால் அப்படின்னு. எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் என்னது இந்த ஊர்லன்னா தஞ்சாவூர்ல பெரிய கோயில் அப்படின்னு. ஸோ பெரிய கோவில் ஏன் நமக்கு அவ்வளவு திவ்யமாப்படுதுன்னா அந்த பெரிய கோவில் தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னாலே அந்த பெரிய கோயில் நினைவு வரும். அந்த மாதிரி இதை பார்த்தா பகவான் நினைவு வரும். அதுக்காக தான் இந்த எதெல்லாம் பார்க்கிறீங்களோ அதுல பகவானை பாருங்கோ அப்படிங்கிறது. அண்ட் பகவான் இன்னும் ரொம்ப கிளியரான ஒரு விஷயம் சொல்றார். இதெல்லாம் இந்த எல்லா விபூதிகளும் எண்ணினாலும் இதெல்லாம் என்னோட ஒரு சிறு அளவுதான், ஒரு சிறு பகுதி தான் என்னோடது. இப்ப வந்து ஒரு போலீஸ் ஆளை பார்த்தோம்னா நம்ம கவர்மெண்ட் என்ன வருது. ஆனா அந்த கவர்மெண்ட் எவ்வளவு பெருசு, அதுல இருக்கிற ஒரு துளி தான் இந்த போலீஸ்காரர். அந்த போலீஸ்காரை பார்த்தா நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படிங்கிறோம், கவர்மெண்டோட நினைவு வருது. ஆனா அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு துளி தான் இந்த போலீஸ்காரங்கிறது. அந்த மாதிரி பகவான் சொல்ற இந்த மாதிரி எதெல்லாம் பார்க்கறியோ அதெல்லாம் என்னோட ஒரு சின்ன அம்சம்தான். ஸோ எந்த அம்சத்துல பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த பகவான் என்ன வரணும். அண்ட் இன்னொன்னு என்ன வரணும்னா, பகவான் வந்து இதெல்லாத்தையும் பல மடங்கு பவர்ஃபுல். ஏன்னா இது வந்து பகவானோட ஒரு சின்ன அம்சம்தான் அப்படின்னு நினைச்சா நமக்கு 2 விஷயமும் நல்லா நமக்கு மைண்ட்ல வரும். ஒண்ணு பகவானோட அந்த திவ்ய சக்தி நமக்கு நினைவு வரும், பகவானும் நினைவு வரும். அதுக்காக தான் இந்த விபூதிகளை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம், கடைசி ஸ்லோகம். अथवा बहुनैतेन किञ्ज्ञातेन तवार्जुन विष्टभ्याहमिदं कृत्स्नमेकांशेन स्थितो जगत्. अथवा இப்பொழுது, பஹூனா விவரங்கள், ஏதேன இந்த, கிம் என்ன, ஞாதேன அறிவதற்கு, தவ உனக்கு, அர்ஜுனன்
விஷ்டப்யா நிலைநிறுத்த, அகம் நான், இதம் இந்த, கிருத்ஸ்னம் எல்லாம், ஏக ஒரு, அம்சேன பகுதியில், ஸ்திதோ இருப்பது, ஜகத் பிரபஞ்சம். பகவான் சொல்ற, இப்பொழுது இந்த விவரங்கள் அறிவதற்கு என்ன தேவை உனக்கு? என் ஒரு பகுதியால் இந்த பிரபஞ்சம் நிலைநிறுத்த நான் இருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். அத்வா பஹுநைதேன, அத அப்புறம் த எல்லாம் குறில் எழுத்துக்கள். அத அத்வா பஹுநை, பஹு நை, நை நெடுலெழுத்து அழுத்தி சொல்லணும். தேன, தே நெடுலெழுத்து, தே எழுத்து சொல்லணும், ஷார்ட் ஆயிடும். கிங்யா தேன, கிங் வருதுனால ஞ ஐ இது அனுநாசிக். கிங்யா தேன தவார்ஜுன, தவா அதுக்கப்புறம் ரஃபார் கொடுத்து தவார்ஜுன விஷ்டப்யாஹ மிதங் கிருத்ஸ்னம், விஷ்ட விமிலாக, தப்யா டமிலாக, விஷ்டப்யாஹ மிதங், மிதங் இங்கு வருது எனக்கு வருதுனால மிதங் கிருத்ஸ்னம், இத்து இஸ்ஸுன்னு 3 இருக்கு. கிருத்ஸ்னம் அப்படின்னு நிறுத்தாம கிருத்ஸ்னமேகாம்சேன ஸ்திதோ, கிருத்ஸ்னமே, கிருத்ஸ்னமேகாம், கிருத்ஸ்னமேகாம், மேகாம் அவன் வரணும், ஷ வருதுனால மேகாம்சேன ஸ்தி, நஸ்தி ந மேல் ஆகாத் கொடுத்து நஸ்திதோ ஜகத் விஷ்டப்யாஹமிதம். கொஞ்சம் மூச்சு எடுத்துட்டேன்னா அந்த இடத்துல இங்கு வருதுனால இந்த இங்குல கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் உள்ள எடுத்துட்டேன்னா பாக்கி கிளியரா சேர்த்து சொல்லிடலாம். விஷ்டப்யாஹமிதம் கிருத்ஸ்னமேகாம்சேன ஸ்திதோ ஜகத். मैथिली जी। तवा बहुनैतेन किञ्ज्ञातेन तवार्जुन, विष्टप्याहितमतै, विष्टप्याहमिदं कृष्णं मेकांशेन स्थितो जगत्. ஓகே, நல்லா ட்ரை பண்ணு. கிருத்ஸ்னம் மேகா, கிருத்ஸ்னம் மேகா அப்படி சொல்லக்கூடாது, கிருத்ஸ்ன மேகா, கிருத்ஸ்னமேகாம்சேன ஸ்திதோ ஜகத். कृष्णमेकांशेन स्थितो जगत्. நஸ்தி நாமல் ஆகாத்திற்கு அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் பியூட்டிஃபுல்லா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். Thank you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். அத்தவா அப்படின்னா வேற ஏதோ சொல்ல வரேன் அப்படிங்கிற, இது வரைக்கும் சொன்னதில்ல. அதான் சொல்ல, நீ கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். அது தவிர நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். பகுனை தேன கிஞாத்தேன தவார்ஜுன, அர்ஜுனனே உனக்கு இதெல்லாம் தெரியும், இவ்வளவு டீட்டெயிலா தெரியணும்னு என்ன ஒரு அவசியம்? நான் உனக்கு எத்தாப்புல உன்னோட வார்த்தை சார்த்தியா உட்காண்டிருக்கேன். நீ சொல்றத நீங்க நிறுத்து, நான் நிறுத்துறேன். இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் முழுக்க அதை கிரியேட் பண்ணதும் சரி, அதை உருவாக்குறதும் சரி, அதை அழிக்கிறதும் சரி, அதெல்லாமே இந்த பிரபஞ்சமே என்னோட ஒரு துளிதான். விஷ்டப்யாஹமிதம் கிருத்ஸ்னமேகாம்சேன ஸ்திதோ ஜகத். வாசல இந்த பிரபஞ்சம் முழுக்க நான் தாங்கிறேன். என்னோட ஒரு சின்ன ஃபிராக்ஷன்லாம் பகவான் சொல்ல, நான் இந்த இந்த ஸ்லோகத்துல படிச்சுட்டு என்ன சொல்ற பகவான்னா, நான் உன்னோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு.
அதை தவிர நான் உனக்கு ஒண்ணு சொல்ல வரேன். என்னோட இவ்வளவு விபூதிகளை நான் உனக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த எல்லா விபூதிகளையும் சேர்த்தா கூட என்னோட ஒரு சின்ன அம்சம்தான். சோ உனக்கு இதெல்லாம் விஸ்தாரமா தெரிஞ்சுக்கணும்னு என்ன அவசியம்? இவ்வளவு தெரிஞ்சுட்டா போரும். ஏன்னா இந்த எல்லாமே நீ எதெல்லாம் பார்க்கற, இந்த இந்த பிரபஞ்சம், நீ பார்த்த பிரபஞ்சத்துல நீ பார்த்தது இருக்கட்டும், பார்க்காதது எல்லாமே என்னோட ஒரு சிறு துளி தான். புருஷ சூக்தம்ல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம், இது ஒன் குவார்டர் தான் இதுன்னு. பாதோஸ்ய விஸ்வபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி அப்படின்னு புருஷ சூக்தம் யார் படிச்சிருக்காளோ வாழ்த்துங்க. இந்த எல்லாமே, இந்த பிரபஞ்சமே என்னோட ஒரு பாகம்தான். என்னோட இந்த தெய்வீக ரூபத்தோட ஒரு பாகம்தான். பாக்கி 3 பாகங்கள் இருக்கு. அது இந்த பிறப்பு இறப்பு இதெல்லாத்தையும் தாண்டி இருக்கு. இந்த ஒரு சின்ன ஒரு பாகத்தை தான் நீ பாக்குற. இதையும் நீ விஸ்தரமா பார்க்கணும் அப்படின்னு உனக்கு ஒண்ணும் தேவையில்லை. இவ்வளவு பார்த்தா உனக்கு போரும். பகவான் அர்ஜுனன் கெய்தாப்ல இருக்கிறார், தனக்கு கெய்தாப்ல இருக்கார். ஆனா பிரபஞ்சமே முழுசா வச்சுட்டு இருக்கார். அது எப்படி நான் உனக்கு சொல்லணும்? இதெல்லாம் இருக்கு, அவ்வளவுதான். நம்ம கண்டினியூ பண்ணு. எப்படி பிள்ளையாரும் முருகரும் சண்டை போட்டுக்கிற ஒரு பழத்துக்கு, முருகன் பிரபஞ்சம் முழுக்க நான் சுத்திட்டு வரேன் அப்படின்னு மயில ஏறிட்டு போறார். பிள்ளையார் வெறும் சிவனையும் பார்வதியும் 3 சுத்தி சுத்திட்டு இந்த பழத்தை எடுத்துன்னு போயிடுறார். ஏன்னா பிள்ளையாரால பார்க்க முடியுது, முழு பிரபஞ்சமும் இந்த பகவானுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயம். இது அவருக்கு அர்ஜுனனுக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ, நம்ம இவ்வளவுலாம் கேட்டிருக்கோமே, முழு பிரபஞ்சமே எனக்கு எய்த்தாப்புல நிக்கிற இந்த பகவானுக்குள்ள இருக்கே அப்படின்னு அந்த சமயம் இந்த ஸ்லோகம் முடிஞ்ச அப்புறமா அவருக்கு புரியுறது. 11ஆவது அத்தியாயத்துல அங்கேருந்து அனுப்புற, அப்பா எனக்கு இப்ப புரியுறது அப்படிங்கிறது. அதுக்குதான் பகவான் இந்த ஸ்லோகத்துல அப்படி முடிக்கிறார். உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுன்னு என்ன பிரயோஜனம்? முழு பிரபஞ்சமே என்னோட ஒரு சிறு துளிதான், அது தெரிஞ்சுக்கோ போரும் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை இங்க முடிச்சுக்கிறார். புஷ்பிகா பார்க்கலாம். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே விபூதி யோகோ நாம தசமோऽध्यायः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணா. சார் இதுவும் சொல்லணுமா? எதுமா? ஓகே, சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் சுபாஷினி ஜி. जय श्री कृष्ण। ओम तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्म विद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे विभूति योगो नाम दशमोऽध्यायः। ओम श्री कृष्णार्पणमस्तु। सर्वं कृष्णार्पणम्। பியூட்டிஃபுல் ஜி. ஸோ இவ்வளோ அழகா பகவான் கடைசி அந்த ஸ்லோகம் எனக்கு அப்படியே புல்லரிச்சு போகிற ஸ்லோகம். அந்த கடைசி ஸ்லோகம் 2 ஸ்லோகமும் தான் அவ்வளோ அழகா பகவான் சொல்ற, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டியா போரும். எவ்வளோ விஷயம் இருக்கு, இது ரொம்ப என்னோட ஒரு துளி, இதை வச்சுட்டே நீ எப்படிலாம். நான் இது உனக்கு ஒரு பதிலாதான் சொல்லியிருக்கேன். என்ன ஒரு பதில்? நீ என்கிட்ட கேட்ட, நான் உன்னை எப்படிலாம் நினைச்சுக்கிறது, அனன்ய சேதசா இருக்கணும்னா
உண்மையிலேயே முழு பக்தியோட இருக்கணும்னா உன்னை எப்படிலாம் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த 80 சின்ன சின்ன விஷயங்களை நான் உனக்கு சொன்னேன். ஆனா இது எதுக்கு உனக்கு அப்படின்னு பகவான் எவ்வளவு அழகா அதை முடிச்சிடுற. இவ்வளவு 10வது அத்தியாயம் முழுக்க சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறாரு. அதான் அவரோட கிரேட்னஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். எனக்கு கூட அந்த விபூதிகளை கேட்ட போது ஒரு பெண் தெய்வ ரூபத்தை கூட சொல்லலையேங்கிற வருத்தம் எனக்கு இருந்தது. நான் அவரை அன்னபூர்ணேஸ்வரியா, சரஸ்வதியா, லக்ஷ்மியா, என்னென்னமோ பாக்குறேன், காளியா, எல்லாமாவே அவரை பாக்குறேன்னா, ஆனா ஒண்ணு கூட சொல்லலையே பகவான் அப்படின்னு என் மனசு ஏங்கிட்டு இருந்தது. சோ இப்ப கடைசியில சொல்லி முடிச்சுட்டார். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது நான் தான். அவ்வளவுதான். அதுவும் என்னோட ஒரு சின்ன பாகம் தான். இதெல்லாம் நான் உனக்கு சும்மா சொல்றேன். இதெல்லாம் விஸ்தாரமா நீ கேட்டு உனக்கு என்ன இது தெரிஞ்சுக்கோ, இது வச்சுட்டு உழைச்சு போன்னு சொல்ற மாதிரி இருந்தது. ரொம்ப எப்படி முடிக்க போறான்னு எனக்கே நான் 2வது தடவை பண்ணினாலும் அது இப்ப அது இன்னும் கொஞ்சம் போன வாட்டி சொல்ல வச்சுக்கணும். இதெல்லாம் எனக்கு அவ்வளவா புரியல. இப்பதான் இதோட இந்த 2-3 ஸ்லோகம் இவ்வளோ, அதாவது கடைசியில வருது இல்ல, சடனா இதை முடிகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு தோன்றுச்சுதான். எனக்கு அப்படியே டங்குன்னு பட்டுது நேத்திக்கும் இன்னைக்கும் தான். அருமையா நீங்க முடிச்சுட்டே. நிஜமா சொல்றேன். ஏன்னா எனக்கு எப்பயுமே பெண் தெய்வமா தான் அவரை கூப்பிடுவேன். தாயாரே தாயாரே தாயாரேன்னு தான் வரும் எனக்கு அவரை. ஆனா கிருஷ்ணான்னு வாயில சொல்வேன், ஆனா தாயாரை தான் எப்பயுமே கூப்பிடுவேன். வெரி நைஸ். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நாளைக்கு யாரோ கிளாஸ்ல கேட்டா என்ன நாளைக்கு நடக்க போறதுன்னு, நாளைக்கு அனுஷா நான் தான் கேட்டேன். நாங்க இன்னும் அதை டிசைடே பண்ணல. இல்ல என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் நாளைக்குன்னு, எதுக்கு டெஸ்டுக்கா இல்லன்னா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி என்ன அட் த மோஸ்ட் தானே ஒரு குவிஸ் இருக்கும், இல்லைன்னா ரிவிஷன் இருக்கும், இல்லைன்னா சஸ்வர் இருக்கும். இந்த 3த்துல ஒண்ணுதான். ஓகே சார். ஒன்னும் பெருசா அவங்களை குழப்ப மாட்டோம். சார் நீங்க சஸ்வர் சொல்லிடுங்க சார், அப்பதான் எங்களுக்கு மீனிங் எல்லாம் உடனே கிடைக்கும். பிடிஎஃப் போடுவேன். சரிம்மா, அதே பண்ணிட்டு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஸ்ரீ கிருஷ்ணா.